வாழ்க வளமுடன். நம்ம அன்பர்கள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் சுவாமிஜி கிட்ட வந்து கேட்கக்கூடிய ஒரு காமனான கொஸ்டின் என்ன அப்படின்னா, சுவாமிஜி, தவம் பண்ணும் பொழுது தான் நிறைய தாட்ஸ் அப்படி பெருக்கெடுத்து வந்துட்டே இருக்கு. அப்போ என்ன செய்யறது சுவாமிஜி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ சுவாமிஜி சொல்லுவார், தவம் பண்ணும் பொழுது பல்வேறு சிந்தனைகள் வர்றது ஒரு இயல்பான ஒரு விஷயம். ஏன் அப்படின்னு கேட்டால், நாம் என்ன உள்ளே போட்டு வச்சுருக்கோமோ அது எல்லாமே நாம் எப்போ அமைதியாக இருக்குமோ அப்போ தான் வந்து மேலெழும்பி வரும். அப்படிங்கும்போது இது ஒன்றும் இயல்பில்லாத ஒரு விஷயம் இல்லை, எல்லாருக்கும் இயல்பான ஒரு விஷயந்தான். ஆனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம மனசுக்கு சொல்லணும், நான் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கேன், தவம் பண்ணிகிட்ருக்கேன். அப்படிங்கும்போது இந்த தவத்தை முடிச்சுட்டு நான் என்ன சிந்தனை வந்தாலும் அதை நான் பார்த்துக்கிறேன், என்ன தாட்ஸ் வந்தாலும் அதை நான் அப்புறமா பார்த்துக்கிறேன். இப்போ எனக்கு தவந்தான் முக்கியம். நான் தவத்தில் இப்போ பஞ்சபூத நவகிரக தவம் அப்படின்னா, சந்திரன் மேலே மனம் வைத்து தவம் செஞ்சிட்ருக்கும்போது நமக்கு பல்வேறு தாட்ஸ் வருது அப்படின்னா, நான் இப்போ சந்திரன் மேலே மனம் வைத்து தவம் பண்ணிகிட்ருக்கேன், அதனால் அதில் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணுவேன். அப்புறமா என் சிந்தனைகளை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம மனதுக்கு சொல்லி கொடுத்துட்டு நாம் செய்ய ஆரம்பிக்கும் பொழுது, அது எந்த தவமாக இருந்தாலும் சரி, துரியாதீதமாக இருந்தாலும் சரி, பஞ்சேந்திரியமாக இருந்தாலும் சரி, என்ன தவமாக இருந்தாலும் நமக்கு எப்பெல்லாம் தாட்ஸ் வந்து நம்ம தவத்தை விட்டு டிஸ்ட்ராக்ட் ஆகிறோமோ அப்போ ஃபுல்லாகவே நான் இப்போ இந்த தவம் பண்ணிகிட்ருக்கேன், இதில் இந்த சக்திகளும் போயிட்டுருக்கேன், இந்த நேரத்தில் எனக்கு இந்த தாட்ஸ் வந்து தேவையில்லை. நான் அந்த எப்போதும் சும்மா இருக்கும்போது ஃபுல்லாகவே நமக்கு தாட்ஸ் ஓடிட்டே தான் இருக்க போகுது, வேலை பார்த்துட்ருக்கும்போதும் கூட தாட்ஸ் வந்துட்டு தான் இருக்க போகுது. அதனால் அப்புறமா நான் இந்த தாட்ஸை கவனிச்சுக்கிறேன். இப்போ நான் வந்து தவம் தான் செய்ய போகிறேன், அதனால் தவத்தில் மட்டுமே நான் வந்து நிலைத்து இருப்பேன் அப்படின்னு சொல்லி நம்ம மனதுக்கு திரும்ப திரும்ப நாம் சொல்லணும். எப்பெல்லாம் நமக்கு வந்து விழிப்புணர்வு தவறுதோ அப்போ ஃபுல்லாகவே நாம் சொல்லிகிட்டே வரும் பொழுது, ஆரம்பத்தில் ஒரே ஒரு நிமிடம் நம்ம மனம் லயித்து நின்னாலும் கூட அதுவே பெரிய வெற்றி தான் அப்படின்னு சொல்லி சுவாமிஜி சொல்லுவார். அது அந்த ஒரு நிமிடங்கிறது காலப்போக்கில் நம்ம தினம் தவம் செய்து வரும் பொழுது கண்டிப்பாக அந்த ஒரு நிமிடங்கிறது 5 நிமிடமாகி, 5ங்கிறது 10 நிமிடமாகி, அதுக்கப்புறம் அது வந்து நல்ல முறையில் நமக்கு தவம் சித்தியாக ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். அந்த விஷயத்தை விளக்க வருகிறது இந்த ஜென் கதை. ஒரு ஊரில் பொக்குஜு அப்படின்னு சொல்லிட்டு